இந்த திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல நான் இது Facebook ஸ்க்ரால்ல வந்து நான் ஒண்ணு பார்த்தேன். அதாவது நந்திவரம் கூடுவாஞ்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி நிர்வாகி இறந்து விட்டால் விபத்தில் இறந்து விட்டால் எங்க போனாலும் எங்கன்னா விபத்துல இறந்துட்டா பை ஆக்சிடென்ட், ஓகே, எதிர்பாரா மரணம். இல்ல மாநாடுக்கு போனா மட்டும் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எங்க மாநாடுக்கு போறாங்க, மீட்டிங்க்கு போறாங்க, அந்த கதை கிடையாது. விபத்தில் ஒரு கட்சி நிர்வாகி இறந்து விட்டால், அவருக்கு கல்யாணத்துக்குனா போட்டோம், அவர் எங்கன்னா போட்டோம், விபத்தில் இறந்து விட்டால் அவருடைய வாரிசு, அதாவது வாரிசுக்கு 21 வயசோ 18 வயசோ அதுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் எவ்வளவு? 10 லட்சம், 10 lakhs. இந்த 9,99,999 கிடையாது, 10 லட்சம் வந்து இழப்பீடு நிதியாக வழங்கப்படும். இந்த ஸ்கீம் வேற கட்சியில எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு யோசிக்க வேணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேல இருக்கானா இல்ல, பிஜேபில இருக்கானா இல்ல, வேற கட்சியில இருக்கானா இல்ல, டிவிகேல இருக்கானா இல்ல. டிவிகேல அப்புறம் நல்லா கேப்போம். டிவிகேல எப்படின்னா வந்து ஃபுட்பால்ல இங்க அடிப்பான். ஆமா, விஜய் என்ன பண்ணுவாரு, சொந்த ஒரு நிர்வாகியோட மாவட்ட செயலாளர் அப்பா இறந்ததுக்கு கூட போய் பார்க்க முடியல. நம்பர் 1, கட்சியோட மாவட்ட செயலாளரே இறந்து போறாப்ல. அவர் வந்து இவரு கூடயே இவருக்காக உழைச்சவரு. அவ்வளவு வருஷமா அந்த விஜய் மக்கள் இயக்கம், அது இயக்கம், இந்த இயக்கம் கூட பிஸியா இருந்தாரப்பா. மாவட்ட செயலாளர் இறப்பிற்கே போகாதவர் தான் இந்த தாவேகா தலைவர் விஜய்.